மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்த ஜனநாயகன் படத்தோட பிரச்சனை இன்னைக்கு வரைக்குமே ஒரு தீர்ந்த பாடே இல்லை. தொடர்ந்து நாமளும் இது குறித்து பேசிட்டே வரும். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சார். படம் இந்த ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது, அதனால் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கங்க அப்படின்னு இப்போ கனடாவை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்ரு வச்சுருக்காங்க. அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறுச்சு. நான் உடனே என்ன அந்த செய்தியை பார்த்த பிறகு கேவிஎன் நிறுவனம் சார்பாக ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் சைடில் இருந்து நாங்கள் இந்த மாதிரி எந்த தகவலுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணலை, இது அவங்களா ஏதோ ஒரு யூகத்தில் வெளியிட்ட ஒரு செய்தி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு தகவலை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தன்னிச்சையாக அறிவிக்க முடியாதுல்ல, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்னான்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ கேவிஎனுக்கு ஜனநாயகன் மட்டும் இல்லை, அடுத்து டாக்ஸிக் படமும் அவங்க தயாரிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா மார்ச் 19 வருது. பெரிய அளவில் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த யஷுடைய கேரியர்லேயே இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்போது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேவிஎனுடைய முழு கவனமும் டாக்ஸிக் படத்து மேலே தான் இருக்கும். அப்போ ஜனநாயகன் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வெளிவந்தால் சரி, இதை முடிச்சுட்டு அவங்க அந்த படத்துக்கு போவாங்கன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் பிப்ரவரி வெளிவருவதற்கான வாய்ப்பு 90% இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் சென்சார்லேருந்து ரிவைசிங்க்கு டேட் கொடுக்கல. இந்த மாதத்தில் அந்த படமே வராது. அப்போ மார்ச் மாதம் அவங்க டாக்ஸிக்கில் இருப்பாங்க. ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்துடும். கண்டிப்பாக எலெக்ஷன் அறிவிப்பும் வந்துடும். அப்போ கண்டிப்பாக ஜனநாயகன் வாய்ப்பு இல்லை. அதை வச்சு தான் அவங்க இல்லை ஏப்ரல் 30 வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு யூகமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில இண்டஸ்ட்ரியில் இன்னொரு தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரலை அப்படின்னா இந்த படம் மே மாதம் கூட வராது, ஜூன் மாதம் வாக்கில் வேணால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஒரு லாஜிக்கான தகவலை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் நடக்குது, என்ன இருந்தாலும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த படத்தினுடைய இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்துடும். அப்போ விஜய் நினைத்தது போல் அந்த தமிழக வெற்றிகளாக மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டார்னு வச்சுங்களேன். அப்போ மே மாதம் முழுக்க அந்த கொண்டாட்டத்தில் தான் விஜயினுடைய கவனம் முழுக்க இருக்கும். விஜய் ரசிகர்களுடைய கவனமும் அதில் தான் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ நெகட்டிவாக யோசிப்போம். ஒருவேளை விஜய்க்கு வெற்றி கிடைக்கல, மீண்டும் திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, விஜய் 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ தள்ளப்பட்டார், மொத்தத்தில் அவர் நினைத்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியலை அப்படின்னா அப்போவும் மே மாதத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இப்போ திரையில் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமாக பில்டப் பண்ணுவார், ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் தோற்றுருப்பார். இந்த கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அது படத்தினுடைய வெற்றியை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஜத்தில் தான் தோத்துட்டீங்க, இங்கே என்ன நீங்கள் வாய்ஸ் அவடால் விட்றீங்கன்னு ஆடியன்ஸு நினச்சிட்டா ஜனநாயகன் படத்தினுடைய வெற்றிக்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். அப்போ தோத்தாலும் மே மாதம் படத்தை கொண்டு வர முடியாது. அப்போ இது ஜூன் மாதத்துக்கு தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாரையும் மாதிரி நாமளும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக இப்போ படம் தள்ளி போக விஜய்க்கு அந்த மக்கள் செல்வாக்கு அதிகமாகிட்டு போகுது சார். அதே மாதிரி இந்த படம் தள்ளி போகிறதுனால அந்த படம் மக்களுக்கு இப்போ ஒரு மே மாதமோ இல்லை ஜூன் மாதமோ ரிலீஸ் ஆனால் அந்த படம் சரியாக ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும்ல சார்? அப்படியெல்லாம் கிடையாது. ஜனநாயகன் டிலே ஆக ஆக அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுது பார்த்திங்கன்னா விஜய் என்கிற அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு அனுதாபம் வரும். அந்த அனுதாபம் தேர்தல் நேரத்தில் ஆதரவாக மாறும். அதே நேரம் ஒரு யதார்த்தமான உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்போ இந்த ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டதை தாவேகா சரியாக யூஸ் பண்ணலை, அதுதான் உண்மை. இப்போ நம்மை போன்ற ஆட்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கமே தவிர
தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து இதை பெருசாக பில்டப் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஜனநாயகனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் அவர்களுடைய பேச்சு எல்லாமே இருக்குது. நியாயமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்ததால் இந்த படத்தை முடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கணும். ஆனால் என்னென்னா ஜனநாயகனை முடக்குவது பாஜக அரசு, அப்போ நம்முடைய எதிரி வந்து திமுக அரசு தான். அப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் அது பாஜகவை குற்றம் சொல்கிற மாதிரி இருக்கும், திமுக வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது இந்த விஷயத்தில். அப்படிங்கிற காரணத்தினால என்னவோ தெரியல தாவேகா நிர்வாகிகள் இந்த விஷயத்தை வந்து பெருசாக வந்து எடுத்துகிட்டு போகலை. இன்னும் அதை பெரிய அளவில் அவங்க கையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாக மாறும். இன்னொரு பக்கம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜாக்பாட், அது என்னைக்கு இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் மாற்றமே கிடையாது. என்ன காரணம்னா அந்த படம் ஒரு கமர்ஷியல் படம், விஜயினுடைய கடைசி படம். அதனால் கண்டிப்பாக குடும்பமாக அந்த படத்தை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க. அதே நேரம் அந்த ஊடகங்களில் வந்து ஒரு பரபரப்பு செய்தி அடிப்பட்டதில்லை. ஜனநாயகன் எப்போ, இன்னைக்கா நாளைக்கா, என்ன பிரச்சனை, ஏன் சென்சார் கொடுக்கலன்ட்டு ஒரு பயங்கரமான பரபரப்பு ஒரு விவாத பொருளாக இருந்ததில்ல, அது வந்து இன்னைக்கு இல்லை. என்ன காரணம்னா இப்போ தேர்தல் வரப்போது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஊடகங்கள் வந்து ஜனநாயகனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இல்லாமல் போனதுனால இப்போ அந்த அட்டென்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இப்போ வரைக்குமே இப்போ தாவேகாவை எதிர்க்க ஆட்கள் வந்து சொல்றதுன்னா அவங்களோட படத்தையே வந்து ரிலீஸ் பண்ண முடியல, இவங்களால வந்து நாட்டை எப்படி திருத்த முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு தான் விமர்சனத்தை வந்து வச்சுட்டு இருக்காங்க சார். அது எங்கே போனாலும் அது ஒரு விவாத நிகழ்ச்சியில் கூட இது குறித்து தான் அதிகம் பேசுகிறாங்க. அது வந்து ஒரு புரிதலற்ற பேச்சு, என்ன ஒரு புரிதலற்ற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு தான். என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய செல்வாக்கான நபராக எவ்வளோ பணம் படைத்த ஒருவனாக இருந்தாலும் நீங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான், சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடக்கவே முடியும். இப்போ உதாரணத்துக்கு விஜய் மல்லையான்னு எடுத்துங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எத்தனை மில்லியன் சொத்து இருக்குது. ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் செயல்பட முடியும். செயல்பட முடியாத சூழல் வரும்போது நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். அதனால் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் தான், என்ன இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திரைப்படம் சென்சார் செய்தால்தான் திரையரங்குகளே ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ சென்சாரில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் சட்ட ரீதியாக தான் எதிர்கொண்டாகணும். இல்லை எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, என் படத்தை மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்காங்க, நான் சென்சாரே பண்ண மாட்டேன்னு விஜயால் சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ ஒரு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அரசு அமைப்பு இந்த படத்துக்கு எதிராக இயங்கும் போது அதை நீங்கள் சட்ட ரீதியாகத்தானே எதிர்கொண்டு ஆக முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னா அப்போ சென்சார் என்ன பண்ணுவாங்க, ஓகே எங்களை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் கருத்து சொல்கிறீங்களான்னு அந்த படத்தை துண்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சு பயாஸ்கோப்பில் கூட அந்த படத்தை ஓட்ட முடியாத நிலைமையெல்லாம் ஏற்படும். கடந்த காலங்களில் பல படங்களுக்கு அது ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து ஜனநாயகன் படம்ங்கிறது இன்னொருவருடைய ப்ராப்பர்ட்டி, கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தின் சொத்து. அது விஜய் போய் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது குண்டாக்க பேசினா பாதிக்கப்பட போகிறது விஜய் கிடையாது, கேவிஎன் நிறுவனம். ஸோ இந்த பொறுப்புணர்ச்சி காரணமாகவும் அவர் அமைதியாக இருக்கார். இன்னொரு முக்கிய காரணம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், ஜனநாயகன் என்பது பார்த்தீங்கன்னா விஜய் என்கிற நடிகருடைய பிரச்சனை, அது வந்து சமூக பிரச்சனை கிடையாது. இப்போ ஜனநாயகன் படம் வரலை அப்படின்னா நாட்டு மக்கள்லாம் பசி பட்டினியில் கிடந்து சாக போகிறாங்களா, இல்லை உலகம் அழிஞ்சிட போகுதா, இல்லை தமிழ்நாடே தலைகீழாக கவுந்துட போகுதா? ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்போதும் போல் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. எல்லா மக்களும் அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதற்காக இதை வந்து ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றுறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. அதனால வந்து அவர் அமைதியாக இருக்கார். அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால நம்முடைய தனிப்பட்ட லாப நஷ்டத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு வர வேணான்னு விஜய் நினைக்கிறார். இது ஒரு நல்ல பண்பாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ஓம்படத்தையே உன்னால் காப்பாற்ற முடியல, நீயா நாட்டை காப்பாற்றுவேங்கிற ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் அரசியல் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டு தான். அதே நேரம் இந்த மக்களும் மலிவான அரசியலுக்கு பழக்கப்பட்டு போனவங்க. அப்போ நீங்கள் நாகரிக அரசியல் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் அன்ஃபிட் ஆகிடுவீங்க. அப்போ இந்த மலிவான அரசியலையும் ஒரு கட்டத்தில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஜனநாயகன் பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விமர்சனமே வந்திருக்காது. அதே மாதிரி இந்த விமர்சனத்தை மக்கள் நம்ப தொடங்கிவிட்டால், தாம் படத்தையே காப்பாற்ற முடியல, இவரா நாட்டை காப்பாற்ற போறாரு என்கிற அந்த அபத்தமான விமர்சனத்தை மக்கள் அடட கரெக்டு தானே அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு சிக்கலாயிடும்.
புரியுது சார். ஆக்சுவலாக இப்போ அந்த ஜனநாயகம் வந்து மேற்கு தள்ளி போனால் இதை காரணம் கட்டி வந்து விஜய் திரும்பவும் நடிக்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே சார். அதான் இது எல்லாமே நம்முடைய யூகம் தான். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு, விஜயை பொறுத்தவரை இந்த நிமிடம் வரை அவர் மீண்டும் நடிப்பதற்கு வந்து விரும்பலை, அதுதான் விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் தான் கடைசி படம், இனி நாம் அரசியல் அப்படிங்கிறத அவர் தெளிவாக முடிவு பண்ணிட்டார். அதே நேரம் காலம் என்ன கணக்கு போட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாம் ஒன்று நினப்போம், காலம் வந்து வேற ஒன்று நினச்சிருக்கோம். அதுக்கு விஜயும் விதிவிலக்காக இருக்க முடியாது. இப்போ விஜய் நினச்ச மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தால் நிச்சயமாக அவர் சினிமாவில் நடிக்க மாட்டார். என்னென்னா இப்போ ஒரு அதிகாரம் வசப்படும் போது அதுக்கு தான் உங்களுடைய நேரம் சரியாக இருக்கும். ஆனால் அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா விஜய் வந்து மீண்டும் சினிமாவில் நடிப்பது தான் சிறந்ததாக நான் நினைக்கிறேன். விஜய் நினைச்சாரான்னு நமக்கு தெரியாது. என்ன காரணம், இப்போ வந்து 2026 தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்கல. அவர் ஒரு எம்எல்ஏ தான். அவர் கட்சி வந்து 10, 20, 50 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அல்லது அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், இப்படி என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷம் வந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மக்களோட கனெக்ட் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி தேர்தலை சந்திக்கிற இந்த சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரெகுலராக மக்களோட தொடர்புல இல்லை. தேவைப்படும் போது ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை அல்லது ஒரு சாதாரண ஒரு அறிக்கை மூலம் தான் மக்களை அவர் தொடர்பு கொள்கிறாரு. பிரச்சார கூட்டம்ங்கிறதே ஒரு மாதத்துக்கு ஒரு தர தான் அவர் மக்களை சந்திக்கிறாரு. அப்போ தேர்தலே நடக்கலைங்கும் போது நீங்கள் சும்மா போய் கூட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ 5 வருஷங்கிறது நீங்கள் சும்மாவாக உட்கார முடியும். இன்னொன்று, உங்களுடைய டைமுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் 1 மணி நேரத்தினுடைய வேல்யூங்கிறது சில 100 சில 1000 இருக்கும். ஆனால் விஜயினுடைய 1 மணி நேரம்ங்கிறது பல லட்சம். என்ன, ஒரு நாள் அப்படிங்கிறது பல கோடிக்கு சமம். அதை எப்படி அவர் விரயமாக்குவார்? அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் விருப்பமும் விஜய் அவர் நினைத்த வெற்றி கிடைக்கலன்னா அவர் பேக் டு பெவிலியனாக நடிக்க வரணும். அடுத்த 5 வருஷம் முழுக்க அரசியல் ரீதியான படங்களில் மட்டுமே நடித்து ஒரு பக்கம் விஜயினுடைய மார்க்கெட்டை, இன்னொரு பக்கம் அரசியல்வாதி விஜயையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மக்கள்கிட்ட அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் 2031 உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கருத்து தான். பட் விஜய் என்ன நினச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து இந்த நிமிடம் வரை அவர் அப்படி ஒரு முடிவை எடுக்கலை. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கேட்ட மாதிரி ஜனநாயகனுடைய தாமதத்தையே விஜய் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். பயன்படுத்தி கொள்வதில் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த படத்தோட ரிட்டையர்ட் ஆகலான்னு நினச்சேன். ஆனால் என் படத்தையே வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய படம் வந்து இவர்களை இரிட்டேட் பண்ணதில்லை, நான் தொடர்ந்து அவங்களை இரிட்டேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் விஜயோட அந்த மக்கள் செல்வாக்கு உடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சார். அது மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கை உடைக்க முடியினாலும் விஜய்க்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் நம்ம வந்து கொடுத்தணும். அவருக்கு வந்து அவதூறு குறித்து ஏதாவது பேசி இந்த மாதிரி பண்ணுறாங்க சார். அந்த த்ரிஷா விஜய் சேர்த்து வச்சு பேச நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ நயினா நாகேந்திரன் அவர்களும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது வாய் தவறி வந்துருச்சுன்னு வந்து சொல்லியிருக்காரு சார். இப்போ த்ரிஷா சைட்லேருந்தும் ஒரு அறிக்கை வந்து வந்தது. ஆனால் விஜய் சைட்லேருந்து ரொம்பவே அமைதியாக இருக்காரு சார். அதாவது இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்த விஷயத்தில் விஜய் வந்து கருத்து சொல்வது சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் என்ன கருத்து சொல்லிட முடியும்? என்ன, எனக்கும் திரிஷாவுக்கும் உறவு இல்லை அப்படின்னா, அல்லது திரிஷா மீது நீங்கள் அபாண்டமாக பழி சுமத்தாதீங்கன்னு அவர் பேசிட முடியுமா? என்ன, அது பேச முடியாது. திரிஷா குறித்து நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க திரிஷா மேலே இவருக்கு அக்கறை வருதுன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக அவர் அது குறித்து பேசலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் பேசலைனாலும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இதற்கு எதிர்வினை ஆட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாஜகவுடைய தரம் என்னங்கிறது நமக்கு தெரியும், பாஜக தலைவர்களுடைய தரம் என்னங்கிறதும் தெரியும். அதனால் அவர்களுடைய தரத்துக்கு வந்து தாவேகா நிர்வாகிகள் முக்கியமாக விஜய் வந்து இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது எந்த குற்றமும் உங்களால் சுமத்த முடியாது, அவர் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து களங்கப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இதையும் கூட மக்கள் நம்பவில்லை அப்படிங்கிற உண்மை வந்து இவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ்னு பல நடிகைகளோடு வந்து அவரை சம்பந்தப்படுத்தி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. நான் கேட்குறது என்னன்னா, இங்குள்ள மக்களும் பெண்களும் அதை நம்பியிருந்தாங்க அப்படின்னா விஜய் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செல்லும் போது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண், நம் மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ மகளோ நான் விஜய் கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு ஏற்கனவே பல நடிகையோட தொடர்பு இருக்குது, அந்த ஆள்லாம் சரியான ஆள் இல்லை, நீ போகாத அப்படின்னு தானே அங்கே இருப்பவர்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடந்ததா தெரியலையே. பெண்கள் எல்லாம் கூட்டமாக வந்ததை பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு இதோடு இருப்பாங்க.
இவர் சரியான நபர், இவர் தவறான நபர் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக இனம் கண்டு தான் என்ன அவங்களுடைய ஆதரவே கொடுப்பாங்க. அப்போ விஜயை இந்த விவகாரத்தில் தவறானவர்னு பெண்கள் நினைத்திருந்தால் அவங்க விஜயை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. அப்போ விஜயை பார்க்க பெண்கள் திரண்டு வருவதை வைத்தே இந்த அவதூறு பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ங்கிறதே தவிர்க்க முடியாததாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கை வந்து யாருமே அடையலை. அவர் பார்த்தீங்கன்னா பல நடிகைகளோடு இணைத்து பேசப்பட்டவர் தான். ஜெயலலிதாவை வந்து அவருடைய 2வது மனைவி என்று சொன்னவர்கள்லாம் தெரியும். ஆனால் மக்கள் வந்து அதை பெருசாக நினைக்கவே இல்லை. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை அவர்தான் முதலமைச்சருங்கிற முடிவில் மக்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து கருணாநிதி, அவருக்கே 2 மனைவிகள், அதில் ஒரு மனைவியை அவரே மனைவின்னு சொல்ல மாட்டார். என்ன, கனிமொழி என் மகள், கனிமொழியின் அம்மா ராஜாத்தி அம்மாள்னு அப்படி வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடுவார். ஆனாலும் அதனுடைய அர்த்தம் மக்களுக்கும் தெரியும். ஆனாலும் கருணாநிதியை மக்கள் எந்த காலத்திலையும் ஒதுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களோடு இணைத்து பேசப்பட்டவர் தான். எம்ஜிஆர், சோபன் பாபு, ஜெய்சங்கர் அப்படின்னு அது பெரிய பட்டியலே இருக்கு. ஆனாலும் ஜெயலலிதாவுடைய செல்வாக்கு என்னைக்கும் குறைஞ்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவை புரட்சி தலைவி, அம்மா, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்லாம் அடைமொழி சொல்லி இந்த மக்கள் கொண்டாடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்த மாதிரியான விமர்சனங்கள் விஜயெல்லாம் எந்த காலத்திலும் பாதிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.